ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூதகுலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எனிமி வைஃப்ங்க, எதிரியோட மனைவி. ஓட்டு வந்து இங்க போட்டா, மொர்தெகாய்க்கு போட்டா. எஸ், she voted for Mordecai. Hallelujah. Hallelujah. You know what I wanted to tell you today? இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, sometimes know the mind of your enemy about you. உங்க எதிரிக்கு உங்களை பத்தின நினைவு இருக்கு பாருங்க. You know the picture your enemy has about you. உங்களை பத்தி எதிரிக்கு ஒரு படம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த you படம். need not know that. அது உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. If you are very dumb, நீங்க ஒரு உதவாத ஒரு ஆளா இருந்தாலும், இல்ல ரொம்ப மக்கா இருந்தோம்னு ரொம்ப வெச்சுங்க, மக்கா இருந்தாலும் சில நேரத்துல ஆண்டவர் அதை காமிப்பார். அந்த நேரத்துல ஆண்டவர் அந்த விஷயத்தை உங்களுக்கு ஷோ பண்ணுவார். I know 1 2 3 instance we can see in the Bible. சில இடங்கள்ல வேதத்துல 1 2 3 பகுதிகளை இந்த மாதிரி பார்க்கலாம் நம்ம. The image about God's people was very much clear in the mind of the enemies. எதிரிகளுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை பத்தின படம் ரொம்ப தெளிவா உயர்வா எதிரிகளுக்கு காண்பிக்கப்பட்டதை நீங்க பார்க்கலாம். Listen, கவனிங்க. why enemy is scheming new plans against your life? உங்க வாழ்க்கைக்கு ஏன் சத்துரு ஒரு புதிய திட்டங்களை போட்டுக்கிட்டே இருக்கிறான்? Why new battle comes against you? ஏன் புதிய யுத்தங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது? Because he knows your strength. அது ஏன்னா அவனுக்கு உங்க பலம் தெரியும். Because he knows your image. உங்களுடைய படம் அவனுக்கு தெரியும். The two people knows your real image. உங்களை பத்தி ரெண்டு பேருக்கு உண்மையான உங்க படம் என்னன்னு தெரியும். One God. ஒன்னு உங்களை அழைத்த ஆண்டவர், இன்னொரு டெவில். சத்துருவுக்கு உங்களை பத்தின படம் தெரியும் கிளியரா. என்னடா அது டெவில போய் சொல்ல நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கலனாலும் கேட்கறவங்க நினைப்பாங்கல்ல. உண்மைதான். Spiritual world, he is in the spiritual world. Fortunately or unfortunately, பிசாசு also a supernatural being. ஆண்டவர் ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிறாரு. பிசாசும் நம்ம ஏத்துக்கிறோமோ இல்லையோ அவனும் ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிறான். அசாதாரணமான ஒரு உலகத்துல இருக்கு. angelic beings are supernatural being. தேவதூதர்கள் எல்லாம் சூப்பர் நேச்சுரல். So he is in the angel category. அவன் ஏஞ்சலுடைய தரத்துல இருக்கிறான். The spiritual world is very much open for him also. ஆவிக்குரிய உலகம் அவனுக்கும் ரொம்ப திறந்த ஒரு உலகமா இருக்கிறது. But there is the mystery of God that is different. He cannot know that. ஆண்டவருடைய மகத்துவங்கள் ஒன்னு இருக்குது, அது அவனுக்கு தெரியாது. அது நம்ம மறுக்க முடியாது. ரகசியங்கள் அவன மறுக்க முடியாது. Hallelujah. Hallelujah. But one thing is clear. ஆனா ஒரு விஷயம் ரொம்ப கிளியர். See, will devil knows or not, when God made Adam and Eve, God made them in his image. He knows it or not? சத்துருவுக்கு பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? ஆதாமும் ஏவாளும் உருவாக்கப்பட்ட போது அவங்க அவருடைய சாயல்ல உருவாக்கப்பட்டவங்கன்னு தெரியுமா தெரியாதா? Do you think that God's work was half done? He came to add his work so that he can make Adam and Eve like God by eating the fruit? Do you think like that? ஆண்டவர் பாதி கிரியை முடிச்சிட்டு மீதி கிரியை நான் வந்து செஞ்சு ஆண்டவரை மாதிரி ஆக்குறதுக்காக தான் நான் இருக்கிறேன் அப்படி நினைப்பான்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என்னமோ வேலையை அரைகுறையா செஞ்ச மாதிரி, அரைகுறையா அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இவர் வந்த மாதிரியும் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க சில பிரசங்கியார், சில பேர். ஹலோ, அப்படி நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, அவனுக்கு தெரியும். He knows it completely. அவனுக்கு தெரியும். He knows it. அப்ப எதுக்கு வந்து நீ சாப்பிட்டா காட் மாதிரி ஆவன்னு சொன்னான் தெரியுமா? Why he said that நீ காட் மாதிரி இருக்கிறத கெடுக்கிறதுக்காக தான் சொன்னாங்க. Amen. So he is always scheming new things against you because he knew well about you. உங்களை பத்தி ரொம்ப நல்லா அவனுக்கு தெரியும். அதனால தான் உங்களை குறித்து புது திட்டங்களா போட்டு கொண்டு வருகிறான். ஹலோ, sometimes God opened the eyes of எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. when I read this it was very interesting. சில நேரங்கள்ல சுரேஷ் அந்த எதிரியோட மனைவி அந்த ஆப்போசிட் பார்ட்டியை பார்க்கும்போது சுரேஷ் told to his husband, very polite, only wife has the guts to talk the truth to the nose to husbands. மனைவிமார்களுக்கு மட்டும்தான் கணவனுடைய முகத்தை பார்த்து சொல்லுகிறதுக்கு ஒரு தைரியம், ஒரு கட்ஸ் இருக்குது, மூக்க பார்த்து. when you get married, உங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம்
I told about the enemy knows about you. நான் எதிரிக்கு உங்களை பத்தி தெரியும்னு சொன்னேன் பாத்தீங்களா? God knows about you. ஆண்டவர் உங்களை பத்தி தெரியும்னு சொன்னேன்ல. மூணாவது spouse, third person உங்களுடைய துணைவி துணைவன். Your spouse knows about you. Spouse knows about you. ஆமென். ஷார்ப்பா கேட்பாங்க சில நேரங்கள்ல. அப்பதான் நமக்கு ஈகோ இருக்குதுன்னே தெரிஞ்சிச்சு. எதுக்கு சொல்ல வந்தேன்? Wives has that courage to talk to you. மனைவிகளுக்கு அந்த பேசுறதுக்கு ஒரு தைரியம் இருக்குது. Same way. No, நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் அப்படி பேசிக்க முடியல. கணவன் மனைவிகள் தான் அப்படி பேச. This lady talk very clearly. No, what she told is the climax of the book of Esther. எஸ்தர் புத்தகத்தோட முடிவே அவங்க பேசிட்டாங்க. எனக்கு only one line I like very beautifully. ஒரே ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவன் யூத குலமே ஆனானால். Have begun to fall, is of Jewish descent. எல்லாம் சொல்லுங்க. யூத குலமானால் அவன் Jewish descent. அவன் யூத குலமானால். Your enemy knows what is your genealogy. உங்களுடைய தலைமுறை எந்த தலைமுறையில இருந்து நீங்க வந்தீங்கன்னு தெரியும். What is the DNA you have? உங்களுடைய DNA என்னங்கிறது எதிரிக்கு தெரியும். உங்களுக்குள்ள இருக்க உயிர் அணு என்னன்னு அவனுக்கு தெரியும். நீ மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் பிறக்கல, தேவனுடைய ஆவியினால பிறந்தவன் அவனுக்கு தெரியும். ஆமென். Hallelujah! 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 When I read this, I was thrilled. Amen. அதை நான் படிக்கும்போது ரொம்ப பரவசமா இருந்தது. Jewish descent. யூத குலம். Hallelujah! Why he was able to sit very quiet before the enemy? ஏன் மொர்தெகாயால எதிரி முன்னாடி ரொம்ப சாதாரணமா ரிலாக்ஸா உட்கார முடிந்தது? Chief Minister Patrol comes no. All will go away from the road. But this fellow was sitting quietly, never stood up and saluted that man. ரொம்ப சாதாரணமா உட்கார்ந்தார், யாருக்கும் வணக்கம் வைக்கல. From where this audacity came? எப்படி அவனுக்கு இப்படி ஒரு தைரியம் அசாத்தியம்? Where this boldness came? இந்த ஒரு தைரியம் அவனுக்குள்ள எப்படி வந்தது? From where this resistance came? இந்த எதிர்ப்பு தன்மை அவனுக்குள்ள எங்க இருந்து வந்தது? Where? It's from the descendant. நான் யூத குலம், அந்த தலைமுறையில இருந்து வந்தது. யூத குலம் கோத்திரத்திலிருந்து வந்தது. There are people are very proud about their kulam and kotrams and jadis. ஜாதியை பத்தி, குலத்தை பத்தி, கோத்திரத்தை பத்தி ஜனங்க ரொம்ப பெருமையா. I am not bragging about that. நான் அத பத்தி பெருமையா சொல்லல. Every child of God, ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் you have a background. உங்களுக்கு ஒரு பின்னணி இருக்குது. You have a DNA. உங்களுக்கு ஒரு DNA இருக்குது. You have a birth history. உங்களுக்கு ஒரு பிறப்பின் ஒரு வரலாறு இருக்குது. You are born again. நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. Yes, it's true, you born like every man. எல்லா மனுஷன் மாதிரி நீங்க சாதாரணமா பிறந்தது உண்மைதான். But you had a born again experience. ஆனா மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள இருக்குது. John chapter 3:6 says. யோவான் 3:6 சொல்லுகிறது. Whichever is born of the flesh is flesh, whichever born of the spirit is spirit. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். John chapter 1:12-13 says. யோவான் 1:12-13 வசனம் சொல்லுகிறது. They are not born of the flesh, born of the blood by the will of the man, but they are born of God. அவங்க மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் பிறக்கவில்லை, தேவனாலே பிறந்தவர்கள். Hallelujah! Hallelujah! You are born of God. நீங்க தேவனால் பிறந்தவர்கள். You are descendant of God. நீங்க தேவனுடைய சந்ததியா இருக்கீங்க. You are the generation of God. நீங்க தேவனுடைய சந்ததியா இருக்கீங்க. Jesus generation. இயேசுவின் சந்ததியா இருக்கீங்க. Jehovah generation. யெகோவா சந்ததியா இருக்கீங்க. Holy Ghost generation. பரிசுத்த ஆவியானவருடைய சந்ததியா இருக்கீங்க. God's generation. கர்த்தருடைய சந்ததியா இருக்கீங்க. கப்பரியா சத்தரியா யாதாலரா. Who is talking about this? இதை யார் பேசுகிறா? செரேஷ், எதிரியுடைய மனைவி, ஆமானுடைய மனைவி செரேஷ். The voice of the tent about you is godly man. He is a God's generation. அவன் தேவனுடைய சந்ததி, தேவனுடைய புத்திரன் அப்படிங்கிற சத்தம் வருகிறது. When Jesus entered into the synagogue, இயேசு ஆலயத்துக்குள்ள போகும் பொழுது, Luke chapter 4, லூக்கா 4வது அதிகாரத்துல நீங்க இத பார்க்கலாம். Immediately a man in the crowd screaming aloud. ஒரு மனுஷன் ஜனக்கூட்டத்திலிருந்து பெரிய சத்தமா கூப்பிட்டான். What did he call? அவன் என்ன சொன்னா? Jesus, இயேசுவே, the Son of God. தேவனுடைய குமாரனே, Why did you come to torture us?
என்னை உபத்திரவப்படுத்தவா வந்தீர். It's not the man who spoke, it's a demon inside of him spoke. அந்த மனுஷன் பேசல, அவனுக்கு உள்ள இருந்த அசுத்த ஆவி பேசினது. The spiritual world is very much aware what kind of personality you are. ஆவிக்குரிய உலகம் உங்களை பத்தில முழு வெளிப்பாடு பெற்றதா இருக்கிறது. Now I say, Jesus came to the same synagogue so many times. இயேசு அதே ஆலயத்துக்கு நிறைய முறை வந்திருக்கிறாரு. Nothing happened. எதுவுமே நடக்கல. But after the river of Jordan, ஆனா யோர்தான் நதி டைமுக்கு அப்புறம், after the baptism of the Holy Ghost, முழுக்கு ஞானஸ்தானத்துக்கு அப்புறம், பரிசுத்த ஆவியானவருடைய of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்துக்கு அப்புறம், the Holy Spirit, அவருடைய அபிஷேக நாட்களுக்கு அப்புறம், encounter of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய சந்திப்புக்கு அப்புறம் makes you a giant in the spiritual world. ஆவிக்குரிய உலகத்துல உங்களை பெரிய ஜெயண்டா உருவாக்குது. எனக்கு ஜோக் என்ன தெரியுமா? அவன் நம்ம டிசெண்டன்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறான். enemy knows what is our descent. அவன் நம்மளுடைய சந்ததி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கான். if you read, yesterday Alexander told, if you read Numbers 12 13 and 14, 13 lost scripture. நம் உபாகமம் என்னாகமம் 12 13 படிக்க கடைசி பகுதியை படிக்கும் போது 10 spies told one thing. We saw the we'll read it. We saw the giants over there. 13 verse 33. There we saw giants. Bracket la potu, the descendants of Anak came from the giants. There are people. ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். ஏனாக்கின் குமாரர்களை கண்டோம். Now there are very familiar people, they are very famous, very brilliant to tell about the background story of the demon spirits. அசுத்தாவி உலகத்தை பத்தி நம்ம சொல்றதுக்கு நமக்கு நிறைய தெரிஞ்சு வச்சிருப்போம். இந்த ஆவி எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த பிசாசு எப்படி வந்துச்சு, அந்த பிசாசு அப்படி, நீ எப்படி வந்தாலும் உனக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். ஆமென். Amen. Hallelujah. இங்க பாருங்க, யார் இவங்க? 10 spies sent by Moses were aware of the enemy descent. ஏனாக்கியர் புத்திரர்கள்ன்றாங்க. ஏனாக்கின் புத்திரர்கள் பத்தில வெளிப்பாடு அனுப்பப்பட்ட 10 பேருக்கு இருந்தது. Hallelujah. அது நல்ல வெளிப்பாடாது. நாங்கள் பிசாசுடைய மேன்மையை பேசுறது, பிசாசுடைய மேன்மையை மெடிடேட் பண்றது நம்மள பவர்லெஸ் ஆக்கிடும். நான் எந்த சந்ததியை சேர்ந்தவன்? தேவ சந்ததியை சேர்ந்தவன். யூத சந்ததி என்ன சந்ததி? தேவ சந்ததி. ஆமென். 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 Hallelujah. Hallelujah. பாருங்க பாப்பா, அடுத்தது see the prophetic word. I will finish very soon now. See the, if Mordecai before whom you have begun to fall. Everybody say begun to fall. Begun to fall. நீ தாழ்ந்து போவது நிச்சயம். தமிழ் தான் ரொம்ப அழகா இருக்குது இல்ல? Began to fall, whom you have is of Jewish descent, you will not prevail. நீர் அவனை மேற்கொள்ளாமல் against him, அவனுக்கு, but will surely fall before. அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். I think she was prophesying. அவ தீர்க்க தரிசனமே சொன்னான்னு நினைக்கிறேன். Will any wife want this to happen to her husband? அவங்க கணவருக்கு நடக்கணும்னு எந்த மனைவியாவது விரும்புவாங்களா? இருந்தாலும் என்ன கொடுமை பண்ணி வச்சானோ தெரியல அந்த அம்மாவை. என்னமோ இருந்தாலும் வீட்டில் ரொம்ப விளையாண்டுக்கிறார். அதனால தான் அந்த அம்மா பார்த்துச்சு, உனக்கு ஏத்தவன் முருதகாய் தான், சாவிட அவன் கையாலே விட்டுச்சு, என்னை நீ பாடா படுத்திட்டு. வாட் a prophecy. என்ன ஒரு தீர்க்க தரிசனம். another instance I will show you. எல்லாம் எடுங்க பார்ப்போம். அதே என்னாகமம் அதே என்னாகமம் எடுங்க. 22. we need to, இன்னைக்கு என் ஃபோக்கஸ் அதுதான், வேற தான் எடுக்க வந்தேன். யூத குலம் தான் இன்னைக்கு எனக்கு எடுக்க வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு எனக்கு இதுதான் தோணுச்சு. அவன் எப்படி பார்க்குறான் நமக்கு பார்க்க தெரிலனாலும் அவனே நம்மளை அப்படி பார்க்குறானே, நம்மளாச்சும் நம்மளை இனிமேல் ஒழுங்காக பார்ப்போம்னு புத்தி வந்து நமக்கு. ஆமென். ஆமென். சுஷ்மாவுக்கு புரிஞ்சிச்சு தமிழ். அல்லேலூயா. வாசிங்க பார்ப்போம். 2வது வசனம் 22:2. Now Balak the son of Zippor saw all that Israel had done to the Amorites. Okay va? 3. And Moab was exceedingly afraid of the people because they were many, and Moab was sick with dread because of the children of Israel.
ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கம் அடைந்து மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கம் அடைந்து. This is the spiritual scenario looking at every child of God. தேவ பிள்ளை ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது இதுதான் ஆவிக்குரிய உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. Out the physical appearance is Goliath. வெளிப்புறமான மனுஷனை பார்த்தா அது கோலியாத்தோட சரீரம். Did you find one thing? ஒன்னு கவனிச்சீங்களா? They just sent Goliath only in the forefront. அவன் கோலியாத்தை மட்டும் தான் முன்னாடி அனுப்பிச்சாங்க, மத்தவன் எல்லாம் பின்னால தான் ஒளிஞ்சிருந்தான். Everybody else is standing behind. இவனுக்கு என்ன ஆகுதுன்னு பாப்போம், இவன் பொழைச்சா நம்ம பொழைப்போம். அது தைரியம்ன்றீங்களா? பயம். Enemy is in fear. Everybody say I need எதிரி பயத்துல இருக்கிறான். அலெக்சாண்டர் தான் பேசினாங்க, enemy fear is devil stuff. பயம் எதிரியுடைய குணம், பயம் எதிரியுடைய சரக்கு, எதிரியின் சரக்கு. விசுவாசம் நம்முடைய சரக்கு. ஆமென். தைரியம் நம்முடைய சரக்கு. சரி விடுங்க, அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். மீதியானின் மூப்பரை நோக்கி மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல. இதுதான் நான் சொல்ல நினைச்சேன். நான் அவன் கண்ணுக்கு இந்த ஜனங்க எப்படி தெரிறாங்க, how he looks all these people, இது ஜனங்க எல்லாத்தையும் அவன் எப்படி பார்க்கறான் அப்படின்னா, like a head, big multitudes of axe is just browsing over the grasses. ஒரு புல்ல மேய்கிற ஒரு கூட்டமான ஒரு ஜன மந்தையை போல அவங்கள பார்க்கறான். Hallelujah. Hallelujah. Next read it. புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். கவனிங்க, இட்ஸ் நாட் ஃபைட்டிங், ஸ்டாண்டிங், கிக்கிங், ஸ்வார்ட், நதிங். வாளு சண்டை இது எதுவுமே கிடையாது அந்த இடத்துல. இங்கிலீஷ் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ஆங்கிலத்துல இது ரொம்ப அழகா இருக்கு. Now this company will lick up everything around us. நம்ம சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் நக்கி போட்றோம் அப்படின்னு இருக்குது இங்கிலீஷ்ல. Lick up. எல்லாவற்றையும் நம்ம தமிழ்ல மேய்ந்து போடும் இருக்குது இங்கிலீஷ்ல. எடுத்து ஒரு மட்டன் பீஸை கடிச்சு துப்புறதுக்கு விட ரொம்ப ஈஸியானது இது. தேனை சாப்பிட்றது எப்படி சாப்பிடுவோம், தொட்டு. நான் சொல்றேன், உங்க பேட்டில் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா மாறிடும். ஆமென். ஹalleluya. ஆமென். ஆமென். அதாவது you are very powerful licking. எல்லாம் சொல்லுங்க, lick the enemy. எதிரியை நக்கி போடுதல். அவ்வளவுதான். What happened? அன்னைக்கு பேசினாங்கல்ல சிஸ்டர், what happened in Mount Carmel? The fire came and licked everything. Amen. தேவனுடைய பர்வதத்துல நெருப்பு வந்து எல்லாவற்றையும் நக்கி போட்டது அந்த எலியாவோட. சாதாரணமா அவனுடைய இமேஜ் தெரியுதா? Do you understand what is the image of the enemy about himself now? எதிரியை பத்தி அவனுக்கே என்ன இமேஜ் படம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா, புரியுதா? Grass, புல்லு மாதிரி. Today it will be flourishing, tomorrow it will be dried up. இன்னைக்கு அது வேகமா வளரமா இருக்கு, பின்னாடி உதிர்ந்து போகும். All your problems, உங்களுக்கு எல்லா all your challenges, எல்லா சவால்கள், everything that threatening you today, பயமுறுத்துகிற எல்லாமே, every doctor's report, எல்லா மருத்துவருடைய ரிப்போர்ட் எல்லாம் it's like a grass. அது கிராஸ், புல்லு மாதிரி இருக்கு. அது புல்லு மாதிரி இருக்கு. It will be dried up. அது காய்ந்து உதிர்ந்து போய்டும். காய்ந்து போய்டும். Or you will lick up. அல்லது நீங்க அதை மேய்ந்து போட்டுருவீங்க, நக்கி போட்டுருவீங்க. ஆமென். God's people, for them enemy have become prey. That's what Judah, the prophecy about Judah was, you will carry, you will have your prey in your mouth and walk over mountain. யூதா இறை கவர்ந்து போகிறவன் போலான்னு அது யூதாவை பத்தின தீர்க்க தரிசனம் அதான் சொல்லுது. தேவ பிள்ளைகளை பத்தின வெளிப்பாடுகள் அதான் சொல்லுது. ஆமா, the enemies will become a prey. எதிரி உங்களுக்கு இரையாவார்கள், சத்துருக்கள் இரையாவார்கள். ஹalleluya. ஹalleluya. Next fifth word வாசிங்க பாப்போம். Fifth word. பேயோரின் குமாரனாகிய பீலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்திலே நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி. இந்த கிங் கொஞ்சம் வைஸ் கிங். He also found out. அவனுக்கு தெரிஞ்சிச்சு இந்த ராஜா கொஞ்சம் ஞானமுள்ள ஆளு. God's people should know this. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஞானம் வேணும். He don't want to do the physical battle against Israel. சரீர பிரகாரமான யுத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக நடத்துறதுல he understood, oh this is not physical battle with the flesh and blood, this is a spiritual battle. பத்தத்தோடு நம்ம யுத்தம் பண்ண கூடாது, ஆவிக்குரிய யுத்தம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. Why? Yeah. What he found? அவன் என்னத்தை பார்த்தான்? He found the power of Israel is a spiritual power. இஸ்ரவேலருடைய ஜன ஒரு ஆவிக்குரிய ஆவியில இருக்கிற பலன் அப்படிங்கறத பார்த்தான். What you and need to do now? இன்னைக்கு நீங்களும் நானும் எதை செய்யணும்? More than we strengthening our physical body, நம்ம சரீரத்தை பலப்படுத்துறதுக்கு பதிலா, more than we fight with our physical blood and
blood and flesh issues. மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிற பிரச்சனைகள் மேல சண்டை போடுறதுக்கு பதிலா Focus your spirit man. ஆவிக்குரிய மனிதன்ல அதிகமா Focus your inner man. உங்க உள்ளான மனிதன்ல ஃபோக்கஸ் Build பண்ணுங்க. up your spirit man. உங்க உள்ளான மனிதனை பலப்படுத்துங்க. 3:16 Ephesians says. எபேசியர் 3:16 சொல்லுது. Be strengthened in your inner man. உங்க உள்ளான மனிதனிலே பலப்படவும் அப்படின்னு வசனம் சொல்லுது. Ephesians 6:12 says. எபேசியர் 6:12 இதே வசனம் சொல்லுது. எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. What do you mean? அப்பனா அர்த்தம் என்ன? 3:16ல strengthen பண்ண ஆரம்பிச்சாதான் 6:12ல எதிர்த்து நிற்க திராணி இருக்கும். Yes. Amen. Amen. Ephesians 3:16 Paul is asking strengthen your inner man. உள்ளான மனிதன்ல நீங்க 3:16ல பலப்பட ஆரம்பிச்சாதான் 6:12ல நீங்க நிற்க திராணி உள்ளவர்கள் ஆக முடியும். 6:12 he is telling so that you can stand against the evil schemes of the enemies. Amen. So what he did? அவன் என்ன செய்தான்? Hey, this is not flesh blood battle. இது மாம்சத்தோட ரத்தத்தோட இருக்கிற யுத்தம் இல்ல. They are winning the war by their God. அவர்களுடைய தேவனாலே எல்லா யுத்தத்தையும் ஜெயிச்சிட்டு வர்றாங்க. I tell you, நான் சொல்றேன், the devil send people against you. சத்துரு உங்களுக்கு விரோதமா ஜனங்களை அனுப்புறான். Problem against you. பிரச்சனைகளை அனுப்புறான். Situation against you. சூழ்நிலைகளை உங்களுக்கு விரோதமா அனுப்புறான். See a spirit behind that. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவியை பாருங்க. It's not natural problem. அது சாதாரண நேச்சுரல் ப்ராப்ளம் இல்ல. It is not a natural behavior. அது இயற்கையான ஒரு பிஹேவியர் இல்ல. It is not a natural personality. அது இயற்கையான ஒரு ஆளு கிடையாது. There is a spiritual force behind it. அதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய வல்லமை இருக்கிறது. Greater is he that is in you than he that is in this world. உங்களுக்கு உள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவராய் இருக்கிறார். The spiritual capacity of you is greater than the spiritual capacity of your enemies. உங்கள் எதிரியுடைய ஆவிக்குரிய வல்லமை விட உங்களுக்கு உள்ள இருக்கிற ஆவிக்குரிய வல்லமை பெரியதா இருக்கிறது. They that are against us are, they that are with us are greater than they that are against us. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகமா இருக்கிறார்கள். Your spirit is strong spirit. உங்க ஆவி வல்லமையுள்ள ஆவியா இருக்கிறது. Your inner man is like God. உங்க உள்ளான மனிதன் கர்த்தர் ஆண்டவரை போல இருக்கிறார். You are a new creation inside of you. உங்களுக்கு உள்ள நீங்க புதிய சிருஷ்டியா இருக்கீங்க. You have the image of God inside of you. அவருடைய சாயலாகவே நீங்க உள்ள ஆண்டவருடைய சாயல் உள்ள இருக்கீங்க. Jewish descent. நீங்க யூத குலமா இருக்கீங்க. Jesus descent. நீங்க இயேசுவினுடைய சந்ததியா இருக்கீங்க. You are born of God. அவராலே நீங்க பிறந்திருக்கீங்க கர்த்தராலே. What did Suresh said? சுரேஷ் என்ன சொன்னாங்க? You will not prevail but he will prevail over you. நீங்க அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். John 5:4 says. யோவான் 4:5 சொல்லுகிறது. Born of God will overcome the world. தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும். Everybody say I am a born of God. நான் தேவனால் பிறந்தவன். I am a spirit man. நான் ஆவி மனிதனாய் இருக்கிறேன். If Balak can discern the battles, why not I? பாலாக்கு ஒரு யுத்தத்தை அவனை யோசிக்க முடியுதுன்னா நான் ஏன் யோசிக்க முடியாது? Balak called Balaam. பாலாக் பிலேயாம் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு விடுறாரு. Why he called prophet? ஏன் தீர்க்கதரிசியை அழைக்கிறாரு? To prophesy. தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்காக. Another point. இன்னொரு விஷயம். You can win your battles by the prophecy. நீங்க உங்களுடைய போர்களை தீர்க்க தரிசனம் சொல்லி நீங்க ஜெயிக்கலாம். Your spirit is a prophetic spirit. உங்க ஆவி ஒரு தீர்க்க தரிசன ஆவி. The prophetic spirit has the power to cast out the enemies. உங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி தீர்க்க தரிசன ஆவி எதிரிகளை துரத்தி அடிக்கக்கூடிய ஆவி. The spirit will encounter any problem victoriously. தீர்க்க தரிசன ஆவி எதிரியின் எந்த திட்டங்களையும் ஜெயமாய் முறியடிக்க வல்லமை உள்ளது. Elijah had encounter with Jezebel, conquered over her. எலியா ஜெசபேலுக்கு விரோதமா போய் ஜெயம் எடுத்தான். Hallelujah. Hallelujah. John the Baptist conquered against Herod. யோவான் தீர்க்கதரிசி ஏரோதுக்கு விரோதமா ஜெயம் எடுத்தார். Spirit is a conquering spirit. தீர்க்கதரிசன ஆவி ஜெயம் எடுக்கிற ஆவி. I tell you, everybody say today. இந்த நாள் today onwards. இந்த நாள் முதலாக focus my spirit man. என்னுடைய ஆவி மனிதனை நான் ஃபோக்கஸ் பண்ணுங்க. I see the problem in my mind. என் மனசுல நான் பிரச்சனையை பார்க்கிறேன். I see the problem in my body. என் சரீரத்துல பிரச்சனையை நான் பார்க்கிறேன். I see the problem in my family. என் குடும்பத்துல பிரச்சனையை நான் பார்க்கிறேன். In the relationships. இந்த உறவுகளில நான் பிரச்சனையை பார்க்கிறேன். பொருளாதாரத்துல பார்க்கிறேன். In the situation. சூழ்நிலைகளை பார்க்கிறேன். வேலை செய்கிற இடத்துல பார்க்கிறேன். What I am going to do? நான் என்ன செய்ய போறேன்? Just keeping aside everything. எல்லாத்தையும் தள்ளி வச்சிட்டு I am going to invite the prophetic spirit to rise up. எனக்குள்ள இருக்கிற தீர்க்க தரிசன ஆவி எழும்ப நான் அழைக்க போகிறேன். எங்க enemy found the secrets for victory.
எதிரிக்கு ஜெயிக்கும் எடுக்கிற தந்திரம் தெரிகிறது. It's a time to stir up your spirit. இதுதான் உங்க ஆவியை நீங்க உற்சாகப்படுத்துகிற, It's a time to build up your spirit. கிளப்பி விடுகிற நேரம். Suresh told very beautifully. With the burden, I sense the burden in his word. அந்த வார்த்தையில பாரம் இருந்ததை நான் பார்த்தேன். I am the answer for the cry around me. நான் நிறைய பேருடைய கதறல், என்னை சுத்தி இருக்கிறவங்களுடைய கதறலுடைய பதில் நான். Deborah saw the destruction everywhere. தெபோரா சுத்தி நடந்த எல்லா அழிவுகளையும் பார்த்தாங்க. Adversaries everywhere. சுத்தி இருக்கிற மோசமான எல்லா வகையான சூழ்நிலையை பார்த்தாங்க. அடிமைத்தனத்தை பார்த்தாங்க. She decided, அவங்க தீர்மானிச்சாங்க, I will rise up. நான் எழும்புவேன். I will rise up. நான் எழும்புவேன். It's time to raise up your inner man. இது உங்க ஆவி உள்ளான மனிதனை எழுப்புகிற நேரம். Your flesh says something. உங்க மாம்சம் ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருக்கு. Your body says something. உங்க சரீரம் ஒன்னு சொல்லிட்டு இருக்கு. Your mind says something. மனசு ஒன்னு சொல்லிட்டு இருக்கு. Your own personal relationship says something. உங்க சொந்த உறவுகள் ஒன்னு சொல்லிட்டு தான் இருக்குது. But my beloved, ஆனா என்னோட நேசர், enough it, but my beloved, I am talking to you. பிரியமானவர்களே, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். It's enough that you have lived a long time. நீங்க ரொம்ப நாளா இதிலே இருந்துட்டீங்க. இது போதும். Under the subjection of your senses. உங்களுடைய உணர்ச்சி மண்டலத்திலே ரொம்ப நாளா இருந்துட்டீங்க. But you have to rise up in your spirit now. ஆவியில நீங்க எழும்ப வேண்டிய நேரம் இது. The ungodly man, the king of Moab, மோவாபிய ராஜா, decided to get the spiritual support. ஆவிக்குரிய ஒரு உதவியை அவன் அழைக்கிறான். Tell your neighbor, உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து, this is a time to focus your inner man. உங்களுடைய ஆவியை உள்ளான மனிதனை ஃபோக்கஸ் பண்ணுகிற டைம் இது. He called Balaam. அவன் பிலேயாம் தீர்க்கதரிசியை அழைச்சான். Why he called Balaam? எதுக்கு பிலேயாம் தீர்க்கதரிசியை அழைச்சான்? Balaam was a captain of any army. பிலேயாம் ஏதாவது ஒரு படைக்கு தளபதியா இருந்தாரா? Balaam known as a prophet. பிலேயாம் தீர்க்கதரிசியா எல்லாருக்கும் தெரியும். How he could prophesy? அவர் எப்படி தீர்க்கதரிசனம் சொல்லுவார்? By the supernatural power. அது ஒரு அசாதாரண அற்புத வல்லமை. I tell you, நான் சொல்றேன். I tell you everybody who is watching now. இந்த நாள்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் physical problems, சரீர பிரகாரமான financial problems, பொருளாதார பிரச்சனை, everything can be solved. எல்லா தீர்வு வரும். Everything can be settled. எல்லாம் தீர்க்கப்படும். Where is the source? அதுக்கு சோர்ஸ் எங்க இருக்கு? It's inside of you. அது உங்களுக்கு உள்ளதா இருக்கு. Your spirit man, உங்க ஆவி மனிதன், your inner man, உள்ளான மனிதன், your new creation man, புதிய சிருஷ்டியான மனுஷன். That is a prophetic spirit. அது ஆவி பரிசுத்த தீர்க்கதரிசன ஆவி. அது பேசுகிற ஆவி. Focus your spirit. உங்க ஆவியை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. Moab king invited spiritual power, why not you? மோவாபிய ராஜா ஆவிக்குரிய மண்டலத்தை அழைக்கும்போது நீங்க ஏன் அழைக்க கூடாது? Apostle Paul writes Timothy. அப்போஸ்தலன் பவுல் தீர்க்கதரிசி தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். At the time of great persecution, அந்த ஒரு பெரிய உபத்திரவ நேரங்கள்ல, the history says Timothy was a pastor for 1 lakh believer. Bishop. வரலாறு சொல்லுகிறது தீமோத்தி அந்த நேரங்கள்ல 1,00,000 விசுவாசிகளுக்கு ஒரு போதகராக இருந்தார். Everywhere the persecution was unleashed. எல்லா இடங்கள்லயும் உபத்திரவம் கட்டவிழ்க்கப்பட்டது. எல்லா இடத்துலயும். Enemy will aim about the leader to kill. எப்பவுமே எதிரி தலைவர்களை அழிக்கிறதுக்கு தான் பார்ப்பான். That the time Paul writes to Timothy. அந்த நேரத்துல பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். Stir up the gifts that you have received. உனக்குள்ள இருக்கிற வரத்தை அனல் மூட்டி எழுப்பு அப்படி. God has not given you the spirit of fear. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. Not one time, 2 times ங்க. ஒரு தடவை 2 தடவை இல்ல. So many times we have seen. நிறைய தடவை நம்ம பார்த்திருக்கிறோம். News what we see. நம்ம பார்க்கிற எல்லா நியூஸ், medical reports we receive. மருத்துவ ரிப்போர்ட் எல்லாம் நம்ம பார்க்கிற எல்லாமே. Physical condition sometimes good, sometimes bad. சரீர பிரகாரமான உடல் சூழ்நிலை சில நல்லா இருக்கும், சில நல்லா இருக்காது. Everything affects you. எல்லாமே நம்மள பாதிக்குது. Disturbs your faith. நம்ம விசுவாசத்தை பாதிக்குது. You didn't feel like good now. இப்போ உங்களை பத்தி ஒரு நல்லதாவே உங்களால நினைக்க முடியல. How can I survive? நான் எப்படி வாழ்வேன் அப்படி யோசிக்கிறீங்க. You can survive. நீங்க வாழ முடியும். By reviving your spirit. உங்க ஆவியை உயிரோட எழுப்பி நீங்க revive your spirit. உங்க ஆவியை எழுப்பி release your spirit. உங்க ஆவியை கட்டவிழ்த்து வாழ முடியும். உங்க ஆவியை நீங்க ஸ்ட்ரெngthen பண்ணி நீங்க வாழ முடியும். To release your inner man to work. உங்க ஆவி மனிதனை நீங்க கட்டவிழ்க்கிற நேரம் இது. How? Shandala mandala pakara sibala tubara tabala. Hallelujah. 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 Look, a people has come from Egypt. See, they cover the face of the earth. எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். 6. அவர்கள் என்னிலும் பலவான்கள்.
அவர்கள் என்னிலும் பலவான்கள். What to do now? இப்போ நான் என்ன செய்யறது? Curse them. அவங்களை சபிச்சிரு. What to do now? இப்போ என்ன செய்யறது? What we have to do now? நாம இப்போ என்ன செய்யணும்? Speak the blessing word. ஆசீர்வாத வார்த்தைகளை I shall be the head, I will not be the tail. நான் வாளாக மாட்டேன், நான் தலையா இருப்பேன். I shall be the top, not at the bottom. நான் கீழாகாம நான் மேலா இருப்பேன். I will not borrow, but I will lend to the nation. நான் கடன் வாங்காமல் நாடுகளுக்கு ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். I am a child of God. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். I am a descendant of God. நான் அவருடைய சந்ததியா இருக்கிறேன். Generation of God. நான் ஆண்டவருடைய சந்ததியா இருக்கிறேன். Holy generation. பரிசுத்த சந்ததியா இருக்கிறேன். Royal priesthood. ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறேன். King of Kings is living inside of me. ராஜாதி ராஜா எனக்கு உள்ள வாழுகிறார். Lord is the strength of my life. என்னுடைய வாழ்க்கையின் பலனாய் இருக்கிறார். கர்த்தர் என் ஜீவனின் பலனாய் இருக்கிறார். He became sin and made me righteous in Christ. Hallelujah. Hallelujah. Enemy curse and wage war against you. எதிரி சபிச்சு உங்களுக்கு விரோதமா யுத்தம் செய்ய வருகிறான். How Goliath came. கோலியாத் என்ன செய்தான்? அதே மாதிரி தான் செய்தான். Defaming Israelites. இஸ்ரவேலர்களை நிந்தித்தாவன். Defamation have become a great criminal, big criminal nowadays. இப்போலாம் நிந்தனை பெரிய சட்டப்படியான குற்றம் ஆயிடுச்சு. புரிஞ்சவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. But single David will always win the big Goliaths. ஒரு சிங்கிள் தாவீது பெரிய கோலியாத்தை வீழ்த்தினான். He was despising the God of Israel and the army of Israel. இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனை அவன் நிந்தித்தான். How did David encounter the enemy? தாவீது எதிரியை எப்படி அவன் ஜெயித்தான்? He talked back. அவன் திரும்ப பேசினான். Tell your neighbor. பக்கத்துல பார்த்து When your mind is suggesting all the negatives. உங்க மனசு மூளை நிறைய யோசனைகளை சொல்லும் பொழுது, when your imagination is drawing many unwanted pictures. உங்க கற்பனை நிறைய தேவையில்லாத படங்களை அப்படியே இழுக்கும் பொழுது, இங்க வளைச்சிட்டே இருக்குதே. It's paining here that this place. It's paining here. என்னவா இருக்குமோ ஏதா இருக்குமோ. What it would be like. வெளிப்பிள்ளை ஒரு அரை மணி நேரம் அப்படி யோசிச்சு பாருங்க. Think just 30 minutes about this. சேரை விட்டு எந்திரிக்க முடியாது அதுக்கு அப்புறம். Even you can't get out from your chair. You cannot get out from your chair. ஐயோ பளிச்சிட போகுது அப்படி தான் எந்திரிப்போம். When your imagination is feeding you constantly negative things and feelings. உங்க யோசனை கண்டினியூஸா தொடர்ந்தேச்சியா எதிர்மறையான நினைவுகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது, what should you do? நீங்க என்ன செய்யணும்? Bless the Lord, O my soul, and all that is within me. மக்களா நீங்கெல்லாம் வாயை திறக்கிறீங்களா யாராச்சும்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே. ஏன் தெரியுமா இந்த ஆத்துமா என்ன தெரியுமா? You know why we have to talk to your soul now? ஏன் நம்ம ஆத்துமாவை பார்த்து பேசணும் தெரியுமா? This soul is supplying a wrong seed. இந்த ஆத்துமா உங்களுக்கு தவறான ஒரு விதையை கொடுக்குது. பாத்தியா ரிப்போர்ட் எப்படி வந்திருக்குன்னு? See how the report has come now. அயன் வந்து 60 இருக்கணும், ஆனா 22 தான் இருக்குது. Iron should be like 60, it's now only 22, 20. அங்க வரது இல்ல, இங்க தான் வருது. ஹalleluya. Hallelujah. ஹீமோகுளோபின் பாத்தியா எத்தனை இருக்குன்னு? ஹலோ, என் ஆத்துமாவே நீ ஹீமோகுளோபின் கவலைப்படாத. ஆமென். அப்ப சொல்ல, என் ஆத்துமா என் இரட்சகரில் களி கூறுகிறது, என் ஆவி என் தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஆமென். அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து கொண்டு நோய்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானே. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகமானேன். See what he called someone to
pronounce something. You know, enemy is waging war against you by the pronounce. I don't know. எதிரி உங்களுக்கு முன்னாடி என்ன ஒரு போர் தந்திரம் யூஸ் பண்றான்னா எதையாவது ஒன்னு சொல்ல, உங்களுக்கு விரோதமா சொல்ல, பிரகடனப்படுத்ததான் அவன் கூப்பிடுறான். Natural world you have to speak how God created the earth by speaking. சாதாரண இந்த உலகத்தையே ஆண்டவர் பேசி உண்டாக்கினாரு. Everybody say. இப்ப யார் தெரியுமா நமக்கு இந்த சீக்ரெட் தான் சொல்லி தரா? enemy சொல்லி தரா. எதிரி தான் சொல்லி கொடுத்தாரு. He called Balaam. அவன் பிலேயாம கூப்பிட்டான். You curse them. நீ அவங்கள சபிச்சிரு அப்படின்றார். You know one beautiful thing he said, how can I curse who are already blessed by God? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை நான் எப்படி சபிக்க முடியும்? ஏற்கனவே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். He had already blessed them. அவர்கள் ஏற்கனவே அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். Even if I curse, my curse cannot reverse it. நான் அவங்கள சபிச்சாலும் அந்த ஆசீர்வாதத்தை திருப்ப முடியாது. Yama, you are blessed already. நீங்க ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are delivered already. ஏற்கனவே விடுவிக்கப்பட்டவர்கள். You are healed already. சுகமாக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே. If you speak, நீங்க பேசுனீங்கன்னா he has to take reverse gear and go away. அவன் பின்னாடி எடுத்து தான் ஓடி போய் ஆக வேண்டும். எல்லாரும் எழும்பலாமா? ஹalleluya ஹalleluya ஷாந்தலா ரபல ரபல பல வல்லவர் எனக்குள்ளே, சர்வ வல்லவர் எனக்குள்ளே, வல்லவர் எனக்குள்ளே, சர்வ வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் வல்லவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. எல்லாரும் பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. ஓஹோ, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. நாம அவரை சொல்றப்ப உடனே enemy சொல்றான், curse these people for me, for they are, they was, they were, they are. They are. எல்லா பக்கத்துல பாஸ் சொல்லுங்க, they were or they are. They are. Hallelujah. They are. They are. Mighty for me. கையை தட்டலாமா? Hallelujah. You are too mighty for anything that comes against you. உங்களுக்கு விரோதமா எதெல்லாம் வருதோ அதுக்கு முன்னாடி நீங்க பெரிய பலவான் மாதிரி இருக்கிறீங்க. என்ன சொல்லுங்க பாப்பா? என் பிரச்சனைகளை விட, என் பிரச்சனைகளை விட ஆண்டவர் பெரியவர். இங்க வந்து சொல்றான், they are too mighty. அவர்கள் என்னிலும் பலவான். என்ன சொல்லுங்க? பெரியவர் எனக்குள்ள இருக்கிறதுனால, பெரியவர் எனக்குள்ள இருக்கிறதுனால, பிரச்சனையை விட நான் பெரியவனா இருக்கிறேன். பிரச்சனையை விட நான் பெரியவனா இருக்கிறேன். உபத்திரத்தை விட நான் பெரியவனா இருக்கிறேன். உபத்திரத்தை விட நான் பெரியவனா. பெரியவரே எனக்குள்ள இருக்கிறதுனால, பெரியவரே எனக்குள்ள இருக்கிறேன். நான் பெரியவனா இருக்கிறேன். நான் பெரியவனா இருக்கிறேன். I am on high over the mountain. My enemies are down. Amen. Amen. You are too mighty. பக்கத்துல சொல்லுங்க, too mighty. நீங்க ரொம்ப பெரிய பலவானா too mighty. பலவானா இருக்கீங்க நீங்க. அவன் உங்களை ஜெயிக்க முடியாது. He can never overcome you. அந்த sickness வந்து ஹிட் பண்ணாலும் ஹிட் பண்ணத வேகத்திலே உங்களை விட்டு ஓடி போய்டும். Even the sickness hit over you, it will leave you. Amen. Amen. But you are too mighty. நீங்க பலவானா இருக்கீங்க. அந்த sin temptation வரும். வந்து பார்த்து இவன் ரொம்ப பெரிய ஆளாகிறான், இவன் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல, ஓடி போய்டும். Hallelujah. Amen. Amen. I am too mighty. I'm too mighty. My God is almighty. தேவன் பெரியவராய் இருக்கிறார். என்ன சொல்லுங்க? My God is almighty. தேவன் பெரியவராய் இருக்கிறார். So I am too mighty. நானும் பலவானாய் இருக்கிறேன். போடா enemy empty. Amen. Hallelujah. Hallelujah. Rabala rabalaba shandala ralaraba katalaraba. Capture this mindset today. Capture this mindset today. Hallelujah. Capture this mindset today. இந்த சிந்தனையை இன்றைக்கு பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த சிந்தனையை நீங்க பிடித்துக் கொள்ளுங்கள். You can win war by changing your thoughts towards your enemies. உங்க எதிரியை குறித்த நினைவுகளை நீங்க மாத்தும்போது நீங்க ஜெயம் எடுக்க முடியும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Begin to stir up your spirit. உங்க ஆவியை எழுப்ப, ஆவியை அனல் மூட்டி எழுப்ப பழக்குங்க. Your spirit is a prophetic spirit. உங்க ஆவி ஒரு தீர்க்கதரிசன ஆவியா இருக்கிறது. Your spirit is a speaking spirit. பேசுகிற ஆவியா இருக்கிறது. By speaking you can overcome the
the enemy. நீங்க பேசி எதிரியை ஜெயிக்க முடியும். I wanted to talk one more instant, but I stopped with this now. இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்பினேன், பட் இதோட நான் முடிக்கிறேன். You are too mighty. நீங்க அதிக பலவான்களா இருக்கிறீங்க. You are too mighty. அதிக பலவான்களா இருக்கிறீங்க. இதுவரைக்கும் நம்ம கூட இருக்கிறவங்க தான் சொல்லிருப்பாங்க, எப்பா மோசமான ஆள் பண்ணிடு, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா பிசாசு அதான் சொல்றாங்க உங்களை பார்த்து, நீ the devil is saying that you are too mighty. சுஷ்மா பயங்கரமான ஆள்ப்பா, ஒன்றும் பண்ண முடியாது, ஜெபம் பண்ணியே நம்மளை சாவடிச்சிருவோம் அப்படின்னு போடுறான் பிசாசு. Everybody say I am too mighty. நான் பலவானா இருக்கிறேன், அதிக பலவான். If I repeat something, take it as a prophetic word. It's something to penetrate. வார்த்தையா எடுங்க, திரும்ப ஒன்னு சொல்லும்போது அது உங்களுக்கு உள்ள போகட்டும். Do you know the words are doing something in our life? நீங்க ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு உள்ள ஏதோ செய்து நம்புறீங்கல்ல, விசுவாசிக்கிறீங்களா? If something is repeatedly comes, that means God want to put it very deep inside of you. ஏதோ ஒன்னு திரும்ப வருதுன்னா ஆண்டவர் ஆழமா உங்களுக்குள்ள போக விரும்புறார். Say I am too mighty. I am too mighty. I am too mighty. I am too mighty. நான் அதிக பலவானா. You have the need, crores of need. கோடி கணக்குல உங்களுக்கு தேவை இருக்குது. But you have a crorepati God in you. கோடீஸ்வர ஆண்டவர் உங்களுக்கு உள்ள இருக்கிறார். I am too mighty. I am too mighty. Everybody say I am too mighty. I am too mighty. I am too strong. நான் பலவானா, அதிக பலவானா இருக்கிறேன். பலவானா இருக்கிறேன். I am too much happy. நான் அதிக சந்தோஷம் எனக்குள்ள இருக்கிறது, சந்தோஷம் உள்ளவனா இருக்கிறேன். அவன அழுவுற மாதிரி 50 விஷயம் சொன்னாலும் அதுக்கு அப்புறமா அப்படி நான் சிரிக்க முடியும். I am too happy. நான் சந்தோஷமா இருக்கிறேன். Too happy. Even if he comes with 1,000 problems to make me weep, I can hear everything. I can 1000 பிரச்சனை அவன் கொண்டு வந்து அழுகிறதுக்குரிய விஷயங்களை கொண்டு வந்தா கூட நான் சிரிக்க முடியும். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறேன். God bless you. God bless you. எல்லாம் கையை உயர்த்துங்க, எல்லாம் கையை உயர்த்துங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து ஜெபம் பண்ணி அனுப்பல, உங்களுக்கு ப்ராஃபஸி பண்ணி அனுப்புறேன். You are too mighty. You are too powerful. You are too much strong. The sickness will fail before you. Disease will fail before you. Surgery will be cancelled against you. Hallelujah. All the financial loans will be settled because you are too rich. Amen. Hallelujah. In Jesus' name.